வணக்கம். அனுபவர்களுக்கு வணக்கம். நான் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவிற்கும் பிளவு இருக்கிறது. விசிக தலைவர் அருமை சகோதரர் திரு தொல் திருமா அவர்கள் அதிமுக கட்சியில் கூட்டணி வைப்பதாக தொடர்ந்து பொய்யும் பொருட்டும் அதிமுக கட்சி சார்ந்தவர்கள், பாஜக சங்கர சங்கங்கள் இந்த பிளவை ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்து வருகிறார்கள். ஆக விசிக பொது தொகுதி கேட்கிறது, தனி தொகுதி கேட்கிறது. அதற்கு மதிப்பிற்குரிய திமுக தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்த்து தொகுதிகளை ஒதுக்கி தருகிறேன் என்று தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய திமுக தோழமை கட்சிகளை பிளவு ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இது போன்று விசிக தலைவருக்கும் திமுக தலைவருக்கும் பிளவு ஏற்படுத்திய வகையிலே சமூக வலைத்தளங்கள் மூலமாக பொய்யும் பொருட்டும் அதிமுக பாஜக போன்ற பரப்பி வருகிறார். அதில் எல்லளவும் உண்மை இல்லை. ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவிற்கும் மிக மிக நெருக்கமான அந்த தோழமை உணர்வு, சகோதர உறவு, சமூக நீதி உணர்வு, பொது நீரோட்ட உணர்வு கூடுதலாக இருக்கிறது. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு பொதுவான கட்சி தானே ஒழிய அது ஒருபோதும் சாதிய கட்சியில் அல்ல. இவர்கள் தொடர்ந்து விசிக தலைவரை இழிவுபடுத்த வேண்டும், விசிக கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் அல்லது திமுக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அருமை தோழர் திரு திருமா அவர்களை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொய்யும் பொருட்டு பேசுகிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் கேட்ட தொகுதிகளை திமுக தலைவர் கொடுப்பதாகத்தான் உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக மற்ற சிறிய தோழமை கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்துவிட்டு கூடுதலான நேரத்தை ஒதுக்கி விசிக தலைமையோடு பேசி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலதாமதமே ஒழிய இது ஒருபோதும் விசிகவிற்கும் திமுகவிற்கும் இழுப்பறி அல்ல என்பதை இந்த தருணத்தை தெளிவுபடுத்துகிறேன். விசிக திமுக மட்டுமல்ல, எங்களை போன்ற சிறிய வளர்ந்து வரும் கட்சிகள், பெரிய கட்சிகள், காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், 2 முஸ்லிம் லீக் கட்சிகள் அனைத்துமே மிக தெள்ள தெளிவாக எஃகு கோட்டையாக நெருக்கமான ஒரு கையாண்டு இருக்கிறார்கள். 40 நமதே நாடும் நமதே என்கின்ற மு.க. ஸ்டாலின் அவருடைய வார்த்தை கேட்டாற்போல் தமிழகம் புதுச்சேரியிலே இந்த கூட்டணி கட்சி திமுக தோழமை கட்சி 40 தொகுதியில் வெல்லும் என்பதிலே இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தெரிவித்து